Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்லை குரு. பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. பாவம், அந்த பாவம் தான் நடந்தது. கங்குவாக்கு நடத்தப்பட்ட அது பெரிய வன்முறையாக தான் நான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய பாவம் நடந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. படம் பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. அப்படி போட்டு அதை பாடாப்படுத்தியிருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அதாவது ஒவ்வொரு திரைப்படமும் ஜெயிக்கணும். ஒரு நடிகருக்காக இருக்கட்டும், இயக்குனருக்காக இருக்கட்டும். ஆனால் அதுதான் நீங்கள் நான் நேற்று ஜெயித்தேன், முந்தா நாள் ஜெயித்தேன்னா சொல்லவே முடியாது. இன்னைக்கு என்ன இதுதான். அந்த ஜல்லிக்கட்டுலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி காலை வரும்போது மேலே வந்து முதுமுதுன்னு விழுவாங்க பாருங்கள். 100 பேர் ஒரே காலமாடை போட்டு அந்த மாதிரி தான் இப்போ அமுக்கிட்டு இருக்காங்க. இதை மீறி இந்த திணறலுக்கு மீறி தான் ஒரு படம் வெளிவர வேண்டியதாக இருக்குது. இந்தியன் 2க்கு நடந்த விஷயமா இருக்கட்டும், கங்குவாவுக்கு நடந்த விஷயமா இருக்கட்டும், இன்னும் நிறைய வன்மம். இது வன்மம். இது ஒரு கூட்டம், அவ்வளோதான். ஓகே, சரியா? ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வந்து பெரிய ஆடியன்ஸ் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அது கிடையாது. ஆடியன்ஸுன்றது வேறு. எமோஷனலாலாம் பேசுவோம். எங்கள் டைரக்டர்ஸ் யூனியனில் பேசும்போது ரொம்ப எமோஷனலாக பேசுவோம். ஆனால் யாரும் ஒன்றுமே செய்ய மாட்டோம். இந்த ரூமுக்குள்ளே மட்டும் பயங்கரமாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் அந்த பிரச்சனையை பெருசாக பேசுகிறாங்களே தவிர ஒற்றுமையெல்லாம் இல்லை. மர்மமாகவே இருந்தது. ஏன்னா அல்லு அர்ஜுன் எங்கேயோ நடந்த ஒரு மரணத்திற்கு அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன? அது என்ன பண்ணார்? நான் ஒர்க் பண்ண வரைக்கும் அல்லு அர்ஜுன் அற்புதமான ஒரு மனுஷன். இது திஷ்டியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த படைப்பு அவ்வளோ பெரிய வேகத்தில் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிந்து ஒரு 3000 கோடி ப்ளஸ் போகும் அந்த படம். கேள்விப்பட்டோம் பரவலா அப்படியே ஹைதராபாத் பக்கமே செட்டில் ஆயிட்டீங்க, இங்க வந்து எப்பயாவது தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, தமிழ் படம் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஹைதராபாத்தில் போயிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் 1950s கெட்டப். இது நானும் துல்கர் சல்மான் சார் லீட் பண்ணுறாரு. அவரோட சேர்ந்து நானும் நடிக்கிறேன். ராணா சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ராணா சாரும் கேமியோ பண்ணுறாரு. இப்படி எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார்? தமிழ், தெலுங்கு, மற்ற மொழிகள் ஒன்றுமே பண்ணுறதில்ல. போயிட்டே அது போகிற போக்கில் அப்படியே போகிறது தான். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டா தான் பிரச்சனை. நான் வந்து பார்க்கும்போது தான் பயங்கர பிஸியாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ ஒரு சில படங்கள்லாம் 100 நாள் 140 நாளாக நடிப்போம். அப்படின்றப்போ ஒரு படம் தான் அது. வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னடா ஹைதராபாத்லேயே இருக்கார், இது பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப எளிமையான பயணம் தான். நல்ல விஷயங்களாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறது. ஒரு சில இடங்களில் காசு வாங்கக்கூடிய இடங்களில் பெரிய படங்களுக்கு வாங்கிக்கிறது. ஒரு சில படங்கள் சும்மா போய் நடிக்கும். நிஜமாவா? அந்த மாதிரி தான். இந்த இப்போ கூட ஆக்சுவலாக வந்து ஹைதராபாத்தில் பல பேர் பவுன்சர்ஸோடு தான் போவோம் வரும். அந்த மாதிரி ஷூட்டிங்கும் பண்ணிவிட்டு அப்படியே போய் ஒரு மலையாள படம் ஒன்று பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு கம்யூனிஸ்ட் லீடராக பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே போய் கேரவன் கூட கிடையாது, சும்மா அப்படியே ரோட்டில் படுத்துக்கிறது, பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அப்படியே அங்கேயே அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் போய் ஃபுட்டு வாங்கிட்டு வருவாரு, அதை சாப்பிட்றது. என்னென்ன ரியாலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ அந்த ரியாலிட்டியோட வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன். அதனால் எனக்கு எதுவுமே பெருசாக தெரியாது, எதுவுமே இல்லைன்னு தெரியாது. நான் ரொம்ப அதை வச்சுக்கிட்டே இருப்பேன். எது என்ஜாய் பண்ணுறீங்க ரொம்ப? ரெண்டையுமே என்ஜாய் பண்ணுவேன். ஓகே, இந்த ட்ரோல்ஸ் அண்ட் நெகட்டிவிட்டி அதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஒரு படம் வருது இப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் 2 இருக்கட்டும், கங்குவா இருக்கட்டும், அதுக்கு வந்து அந்த ட்ரோல்ஸ் அண்ட் நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. நீங்கள் அந்த சைட்ல இருந்து மிகப்பெரிய பாவம், அந்த பாவம் தான் நடந்தது. கங்குவாக்கு நடத்தப்பட்ட அது பெரிய வன்முறையாக தான் நான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய பாவம் நடந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. படம் பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. அப்படி போட்டு அதை பாடாப்படுத்தியிருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. என்னென்னா இப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். முன்னாடி ஒரு இடத்துல கூட சொன்னேன் நான். அதாவது ஒவ்வொரு திரைப்படமும் ஜெயிக்கணும். ஒரு நடிகருக்காக இருக்கட்டும், இயக்குனருக்காக இருக்கட்டும். ஆனால் அதுதான் நீங்கள் நான் நேற்று ஜெயித்தேன், முந்தா நாள் ஜெயித்தேன்னா சொல்லவே முடியாது. இன்னைக்கு என்ன இதுதான். ஒவ்வொரு படமே ஜெயிக்கணும். எல்லாரும் அப்படி தான் வந்து நிற்கிறாங்க. ஒவ்வொரு படம் ரிலீஸுன்றதும் தீ இறங்குற மாதிரி தான், தீ மிதிக்கிற மாதிரி தான். எங்கள் ஊரில் இல்லை, எல்லா ஊர்லேயுமே தீ மிதிக்க வந்தால் அவருக்கு தெரியும். தீ மிதிக்கிறாங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டில் வேட்டியை மடித்து கட்டிட்டு நிற்பாங்க. பல பயங்கரமான வஸ்தாதுகள்லாம் நிற்பாங்க. யாராவது தடுமாறினாங்கன்னா அப்படியே ஒரு கை இழுத்து வெளியே விட்டுருவாங்க. அப்படி தான் இருக்கணும் ரிவ்யூ பண்ணுறவங்களா இருக்கட்டும், விமர்சனங்கள் சொல்கிறவங்களா இருக்கட்டும். ஏன்னா அவங்களெல்லாம் அவ்வளோ மதிக்கிறோம். யார் வாயில் வந்து நல்ல விஷயம் வந்துடாதா,
நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா? இது சரியாக இருக்குன்னு சொல்லிட மாட்டாங்களா? குறைகளை சுட்டி காட்டலாம், அழகாக சுட்டி காட்டலாம். ஆனால் நிறைகளை கொஞ்சம் சத்தமாக சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா ஒரு படம் வெற்றின்றது அவ்வளோ பெரிய போர். அப்படி இழுத்து விட்டுற மாட்டாங்களா நம்மளை? கொஞ்சம் சின்ன சின்ன தப்பு இருக்கும், மன்னிச்சு விட்டுட்டு இழுத்து விட்டுருவாங்களா அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். அந்த ஜல்லிக்கட்டுலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி காளை வரும்போது மேலேருந்து முதுமுதுன்னு விழுவாங்க பாருங்க. 100 பேர் ஒரே காளமாடை போட்டு அந்த மாதிரி தான் இப்போ அமுக்கிட்டு இருக்காங்க. இதை மீறி இந்த திணறலுக்கு மீறி தான் ஒரு படம் வெளிவர வேண்டியதாக இருக்குது. இந்தியன் 2க்கு நடந்த விஷயமா இருக்கட்டும், கங்குவாவுக்கு நடந்த விஷயமா இருக்கட்டும், இன்னும் நிறைய மேபி படம். அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமா செட் அதெல்லாம் ஒன்றும் ஆயிட்டனால இல்லை, அதெல்லாம் ஒன்றும். இது வன்மம், இது வன்மம். ஏன்னா அவங்க எழுதின கவிதை அது வந்து கங்குவா வந்து சிவா எழுதிய கவிதை, சிவா எழுதிய படைப்பு. அது சிவா படைப்பாக தான் நீங்கள் பார்க்கணும். அதில் சூர்யா நடிச்சிருக்காரு, அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் என்னன்றதை அதுக்குள்ளே கொண்டு போய் ஏன் வைக்கிறீங்க? இது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம்னா நீங்கள் எடுங்க. அவங்க படைப்பு அவங்க பண்ணியிருக்காங்க, அது வந்து உங்க முன்னாடி வச்சுருக்கோம். எனக்கு பிடிக்கலப்பா, ரைட். எனக்கு பிடிச்சிருக்குப்பா, ரைட். முடிஞ்சு போச்சு. அதை போட்டு அதை என்னென்னமோ நடந்துச்சு, இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த படைப்பும் இல்லை, இன்னும் அதுக்கு முன்னாடியும் நடந்துட்டு இருக்குது. இது கொஞ்சம் அதிகமாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. எல்லா படைப்புமே ஆரம்பிக்கும் போதே அழிச்சிடுறாங்க. இது பெரிய பாவம். இந்த பாவத்துக்கு சம்மந்தப்பட்டவர்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அதை வைத்தும் அவர்கள் சம்பாதிக்கிறாங்க. அந்த சினிமா வச்சு தான் அவங்க சம்பாதிக்காங்க. சினிமாவை இவ்வளோ தூரம் வந்து அசிங்கப்படுத்தி அருவருப்பாக பேசி சம்பாரித்து அது எதுவுமே நிற்காது. ஏன்னா நேர்மையான ஒரு தொழிலாக தான் நீங்கள் அதை பார்க்கணும் எப்போவுமே விமர்சனங்களை. அப்படி தான் நான் பார்க்குறேன். கட் பண்ணா அதே ஆடியன்ஸ் ஒரு ஒரு சின்ன படம் வருது அப்படின்னா அதையும் வந்து கொண்டாடி ஆடியன்ஸ் வேற, நீங்கள் இப்போ சொன்ன Trolls வேற, அந்த இது வேற. இவங்க Okay. வேற, அவங்க வேற. ஆடியன்ஸ் எல்லாம் நான் இதுக்குள்ளே கொண்டு வரவே இல்லை. ஸோ ரெண்டுமே வேற வேறையா வேற தான். வேற. இது ஒரு கூட்டம், அவ்வளோதான். ஓகே. சரியா? ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வந்து பெரிய ஆடியன்ஸ் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது, ஆனால் அது கிடையாது. அது கிடையாது. ஆடியன்ஸ்ன்றது வேற. ஸோ டைரக்டர்ஸ்குள்ள இந்த டிஸ்கஷன் ஏதாவது நடக்குமா சார் ஜென்ரலா தெரிஞ்சுக்கிறதுக்கு? இப்போ நாங்க பேசுறோம்ல சார். எமோஷனலாலாம் பேசுவோம். எங்கள் டைரக்டர்ஸ் யூனியனில் பேசும்போது ரொம்ப எமோஷனலாக பேசுவோம். ஆனால் யாரும் ஒன்றுமே செய்ய மாட்டோம். இந்த ரூமுக்குள்ளே மட்டும் பயங்கரமாக இருக்கும். இப்படி அப்படின்னு எல்லாம் பேசுவோம். வெளியே வந்த பிறகு இது என்னன்னா என்ன ஆகி போச்சுன்னா, அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் அந்த பிரச்சனையை பெருசாக பேசுகிறாங்களே தவிர ஒற்றுமையெல்லாம் இல்லை. இப்போ இந்த நீங்கள் சொன்னது மாதிரி இந்த 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 மாதிரி படங்களுக்கு இப்படியெல்லாம் வருது. இது தெலுங்கில் பாருங்கள் நடக்காது, கன்னடத்தில் பாருங்கள் சுத்தமாக இருக்காது. நீங்கள் எதுவுமே பண்ணவே முடியாது. ஏன்னா பண்ணீங்கன்னா வேற ஒரு விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். தமிழில் மட்டும்தான் இது நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு முறையும். நடக்கட்டும், பார்ப்போம் என்னதான் நடக்குது. அதையெல்லாம் மீறி ஒரு அற்புதமான படைப்புகள் வந்து பேசவே விடாமல் ஒரு சில படைப்புகள் வந்துட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் தான் இதுக்கான பதிலாக பார்க்குறேன். ஜென்ரலா நீங்க எப்படி உங்களுக்கு வர கதையை வந்து தேர்ந்தெடுத்துப்பீங்க? இது நமக்கு பொருத்தமா இருக்கும்னு பார்ப்பீங்களா, இல்ல இது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஆப்ஷன்? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. மனிதர்களுக்காக தேர்ந்தெடுத்துருவீங்களா? நம்ம தேடி வரும். நான் வந்து என்னென்ன பிளான்லாம் பண்ணிடலாம், உள்ளுக்குள்ளே ஒன்று சொல்லும், இது போயிடலாம், இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை. ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்களே வேணாம்லாம் சொல்லியிருக்கோம். அது என்னென்னா உள்ளே சொல்லாது. இப்போ நீங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி பத்தி சொல்லும்போது ரீசெண்டா வந்து நடந்த அல்லு அர்ஜுன் சாருடைய அந்த அரெஸ்ட் வந்து ஐ திங்க் ஒரு மாதிரி ஒரு சலசலப்பு எல்லா அது என்னன்னே தெரியல. கிரியேட் பண்ணுச்சு. அது என்னன்னே தெரியல. எதுக்கு இது நடந்துச்சு அப்படின்னு தெரியல. ஒன்றும் புரியல. நானும் வந்து அந்த பக்கம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிக்கலை. எனக்கு என்னென்னா மர்மமாகவே இருந்தது. ஏன்னா அல்லு அர்ஜுன் எங்கேயோ நடந்த ஒரு மரணத்திற்கு அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன? அது என்ன பண்ணார்? என்ன காரணம்? அது எந்த ரீதியில் அரெஸ்ட் பண்ணாங்க? இது எதுவுமே எனக்கு புரியல. நான் ஒர்க் பண்ண வரைக்கும் அல்லு அர்ஜுன் அற்புதமான ஒரு மனுஷன். இது திஷ்டியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த படைப்பு அவ்வளோ பெரிய வேகத்தில் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு 3000 கோடி ப்ளஸ் போகும் அந்த படம். இப்போ ஆல்ரெடி எனக்கு 1700 கோடி கிட்ட போயிருக்கு. அது ஒரு 3000 கோடியை தாண்டும். அதுக்கான என்னென்னா ஒரு பூம்னு ஒன்று கிளம்பும்போது இன்னொன்று அந்த அந்த தீய சக்தியும் பக்கத்திலே கிளம்பும். அந்த தீய சக்தியின் விளைவு தான் அது வந்து அல்லு அர்ஜுன் சாருக்கு நடந்த ஒரு திஷ்டி மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதையும் அவருக்கு இயற்கை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் சாதாரண விஷயம். அவர் அதெல்லாம் தாண்டி வருவார். ஏன்னா அவர் ஒரு 15 நாள் அல்லா வைகுண்டபுரமில் ஒர்க் பண்ணும்போது என்னை அவர் எப்படி பார்த்துக்கிட்டாரு, எனக்கும் அவருக்குமான பயணம் என்ன, நாங்கள் 2 பேரும் என்னெல்லாம் பேசிக்கிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது ஒரு சின்ன ஒரு இதுதான். அவர் 3000 என்ன இன்னும் வேறு வேறெல்லாம் அச்சீவ் பண்ணுவார். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது அவருக்கு ஒரு சாதாரண ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் எடுத்துப்பார்.
ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆஃப் ஆர்ஆர்ஆர்னு நினைக்கிறேன். ஸோ ராஜமௌலி சாருடைய அடுத்த ப்ராஜெக்ட்ல உங்களை எதிர்பார்க்கலாமா? நான் ரெடியாக இருக்கேன். நான் ரெடியாக இருக்கேன். அவர் கூப்பிட்டா போக வேண்டியதுதான். நான் ரெடியாக இருக்கேன். இப்போ எங்களுக்கெல்லாம் சார் ஒரு ஆடியன்ஸா வந்து அடுத்து இந்த படம் வரப்போகுது, இந்த காம்போ வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான காம்போவா இருக்கு, இவங்க 2 பேரும் இணையறாங்க அப்படி. இப்போ இப்போ நீங்க சொல்லும் போதே இட்லி கடையில் நீங்க வந்து திருப்பி தனுஷ் சாரோட இருக்கீங்க அப்படி சொல்லும்போது அதுவே எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அது தனுஷோட உழைப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சாதாரணமாலாம் நடந்தில்ல. ராயன் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் தெலுங்கில் பார்த்தேன். எனக்கு முதல் நாளே போயிட்டேன். திங்கக்கிழமை ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்கள் தம்பி பார்க்கணுன்றாரு அப்படின்னு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கடன்னு இட்லி கடை கதையை சொல்கிறாரு. என்ன தம்பி அப்படின்னு. ஆனால் அடுத்த வாரம் ஷூட்டிங்கு. இப்போ தானே ரிலீஸ் ஆகிருக்கு, 3 நாள் தானே ஆச்சு, இவ்வளோ உழைச்சிருக்க, நீ ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அண்ணே ரெஸ்ட் எடுத்தால் காய்ச்சி வந்துருந்தேன், நம்ம கிளம்பி வேலை பார்த்துட்டே இருக்கோம், வாங்க அடுத்த வாரம் நம்ம ஷூட்டிங் போவோம். அப்படி தான் கிளம்பி போனோம் இட்லி கடைக்கு. அப்படி ஒரு உழைப்பாளி தனுஷ். ஒவ்வொரு நொடியும் உழைச்சிக்கிட்டே இருப்பார். கேரவனுக்குள்ளே போனால் அங்கே ஒரு டங்குன்னு ஏதோ தட்டிக்கிட்டு இருக்கும், அவரே ஒரு டியூனை போடுவார், அவரே 4 வரியை எழுதுவார், என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கும். அதாவது ஒவ்வொரு நொடியவும் வீணாக்காமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தனுஷ்டா தான் எனக்கு ரொம்ப வியந்து பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு மனிதர். எப்போ கூப்பிட்டாலும் போயிடுவேன். தனுஷெல்லாம் எப்போ கூப்பிட்டாலும் வானே அப்படின்னா அப்படி தான் நடக்கும். வாங்க போவோம், வாங்க போவோம். அப்படி தான் வெற்றிமாறன் சாரோட பயணப்பட்டதும் அப்படி தான். நைட் 2 மணிக்கு கூப்பிட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்னா, என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, 2 மணிக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு, கொஞ்சம் வர முடியுமா, இருந்தால் வரேன் அப்படின்னு சொல்லி போனோடனே தான் விசாரணை கதையை சொன்னார். சும்மா ஒரு 10 நிமிஷம் சொன்னார். ஒரு சின்ன புக் எடுத்து அதை படித்து பாருங்கள் அப்படின்னாரு. சார் என்ன சார் செய்யணும்? போயிடலாம் சார். எப்போ? நாளைக்கே போகலாம் சார். அடுத்த நாளே நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அப்படியே கிளம்பி போனது தான் விசாரணை. அது ஒரு சில இயக்குநர்களோடு பயணம் பண்ணணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். இப்போ அடுத்த வருஷம் வந்து தளபதி 69 வரப்போகுது. அண்ட் அதுக்கு மேல வந்து அவர் நடிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சார் வந்து சொல்லிட்டாரு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அவர் அரசியல் நோக்கி போகும்போது நீங்களே அதுக்கு ஒரு நல்ல ஒரு கிரீன் சிக்னலா நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு பெரிய ஒரு சினிமாவுக்கு ஒன்றுமே ஆகாது. சினிமாவுக்கு ஒன்றுமே ஆகாது. ஓகே. அது வந்து இறை சக்தி மாதிரி தான். அது ஆர்ட் வந்து ஒரு கடவுள் மாதிரி. அந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. அது வேறு விஷயம். விஜய் சாருடைய இடத்த அந்த அழகை, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் சென்டர் சொல்லுவாங்க, அண்ணே குடும்பமாக வருவாங்கண்ணே, நீ வந்து வெள்ளி சனி ஞாயிறு விட்டு. ஏன்னா சேலத்தில் உட்காந்துக்கும்போது சிவா நம்ம தம்பி ஒரு நாள் சொன்னான், அதாவது வெள்ளி சனி ஞாயிறு விட்டுரு ஃபேன்ஸு, திங்கக்கிழமை தேட்டருக்குள்ளே போனால் மல்லிகைப்பூ வாசனையாக வரும். உட்காந்தா ஒவ்வொரு டிக்கெட் 20 டிக்கெட் 15 டிக்கெட் இப்படி தான் போகணும். அது விஜய் சார் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது மிகப்பெரிய உண்மை. விஜய் சார் இடத்த வந்து யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனால் சினிமா வந்து வேறு புது மனிதர்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த இப்போ தம்பி சிவகார்த்திகேயன் வந்து சல்லுன்னு வந்துட்டார். ஏன்னா வேறு என்ன வேணும், அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து யார் இடத்தையும் யாராலையும் நிரப்பவே முடியாது. ஆனால் அவங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டியோட கிரியேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பூமை எடுத்துக்கிட்டே வருவாங்க. உழைக்கிறவங்களுக்கு இங்கே இடம் இருக்குங்க. இது கடல். சூர்யா சார் என்கிட்ட சொன்னார் காப்பான் பண்ணும்போது, பெரிய கடலுங்க, யார் வேணாலும் வலை போடலாம், அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த அளவுக்கு மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னாரு. அதுதான் உண்மை. ஏன்னா இங்கே நீ வரணும் நீ வரக்கூடாது அப்படின்னா யார் வேணாலும் வாங்க, வலையை போடுங்க, உங்கள் சக்தி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கங்க. அதுதான் சினிமா. அதனால் அவங்க இடம் இவங்க இல்லைன்னா ஏதோ ஒன்று ஆகிடுமோ, சினிமா கொந்தளிச்சிருமோ, சினிமா முடங்கி, அதெல்லாம் கிடையாது. வேறு மனிதர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். வேறு ஆப்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வடிவேல் அண்ணா வந்து ஒரு சின்ன ஒரு கேப் வந்தது. ஆனால் இயங்கி போயிட்டே தான் இருந்தது. திரும்ப வந்து அவர் இடத்த திரும்பி அவரே எடுத்துக்கிட்டாரு. இதுதான் நீங்கள் வந்து எது வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த இயக்கத்தை யாராலையும் தடை போடவே முடியாது. ஸோ பசங்க வளர்ந்து வரும்போது அவங்களும் வந்து அந்த எக்ஸ்போஸ் ஆகிறாங்களா சார், வேற விதமான சினிமா பார்க்குறாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிறது ஏதாவது காம்ப்ளிமெண்ட்டோ பேசின என் சன்னெல்லாம் நிறைய பேசுவார், நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுட்ருக்கேன். ஏன்னா அவர் வந்து அற்புதமான ஒரு எடிட்டர். அவர் திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, ஃபுட்டேஜ் எதாவது இருந்தால் கொடுங்க, நான் எடிட் பண்ணி தரேன் அப்படின்பாரு. அந்த மாதிரி ஒரு ஒர்க்கர். நிறையா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணுவார். மலையாள ஃபிலிம்ஸ் எனக்கு நிறையா அவர் அனுப்பிச்சி வச்ச லிஸ்ட்டே பெரிய லிஸ்ட் இருக்குது. நான் இதை பார்த்தீங்களா, இது பாருங்கள், இது உங்களுக்கு பிடிக்கும், இது உங்களுக்கு பிடிக்காது, பிடிக்கலனாலும் இதை பாருங்கள் அப்படின்னு எனக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பார். நான் ரொம்ப ரேர். ஏன்னா அவர் காலம்
கிடைக்கிறது இல்லையா, அதனால் நான் சொல்லுவேன் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது நான் ஆர்டராக பார்த்துட்டே வரேன். நான் பார்த்துட்டா 2 பேரும் பேசுவோம். அந்த மாதிரி அதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறது தான். இதே மாணிக்கத்தை எடுத்துங்க, படத்தை எடுத்தாச்சு, என்ன பண்ணுறது? இதுக்கு முன்னாடி வந்து ஜீல வந்து நம்ம வினோத சித்தம் பண்ணோம். தெலுங்கு ஜீல வந்து விமானம்னு ஒன்று பண்ணோம். எல்லாமே பெரிய ஹிட்டு. நீங்கள் ஏதாவது பேசுங்க. இப்போ நான் சொன்னேன், ஏன் வேற ஒருத்தருக்காக பேசியிருக்கேன். அது பாருங்க, இது பாருங்க, இது நல்லா இருக்குது, நான் பார்த்தேன் இந்த படம் அப்படின்னு பேசியிருக்கேன். ஆனால் என் படத்தை பாருங்கள், நான் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. போஸ்டர் இங்கே வைக்கலன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பையை அப்படி வச்சுட்டு ஒருத்தர் நிற்பேன். அதான் முதல் போஸ்டர். மாணிக்கம் வந்து அந்த பையோடு அப்படி நின்று ரொம்ப தூரமாக ஒரு பார்வை பார்த்துட்டு இருப்பான். இந்த போஸ்டர் அங்கங்கே வச்சுருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஜீலேருந்து தம்பி சாய் கூப்பிட்டாரு. அண்ணா ஒரு போஸ்டர் பார்த்தேன், அது எடுத்தாச்சாண்ணே அப்படின்னா. டே படம் ரெடியாக இருக்குது, அப்புறம் என்ன சொல்லலை? டே இல்லைடா சொல்லலை, நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போஸ்டர் என்னமோ ஒன்று சொல்லுதுண்ணே. நான் சார்கிட்ட பேசினேன், சிஜு சார்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார், ஓகே போய் பாரு, நம்ம டேர்ம்ஸ் அண்ட் இதுக்கெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாருண்ணே. அப்போ பாடுறா தம்பி. உடனே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி தம்பி கேட்டிருக்காரு, நீங்கள் பாருங்கள் அப்படின்னா. ஏன்னா அந்த போஸ்டரில் இருந்த நேர்மை தான் சாயை இழுத்துச்சு. இப்போ படம் பார்க்குறாரு, படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே ஒரு 15 நிமிஷம் என்கிட்ட பேசுகிறாரு. நான் ஒன்றுமே சொல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா தம்பி? சரி தம்பி, மற்ற விஷயங்கள் நீ பார்த்துக்கங்க, பேசுங்க. பேசி அப்படியே ஜீ அதை எடுக்கிறாங்க. ஜீ அதை வாங்கின பிறகு தான் இது ரிலீஸை நோக்கி நகருது. திரும்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தர் வந்து நான் தமிழ்நாடு பூரா நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு வாங்குறாங்க. ஆனால் அதில் என்னமோ ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. திரும்ப மாஸ்டர் பீஸ் உள்ளே வருது. மாஸ்டர் பீஸ் தான் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. அவங்களால அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போனதுனால இது வேற எங்கேயோ போய் திரும்பி அவங்ககிட்டே வருது. நீங்கள் அதுதான் சொல்கிறேன், நம்ம நேர்மையாக இருந்துட்டோம் அப்படின்னா எங்கே வேணாலும் நம்ம போய் நிற்கலாம். எப்படி வந்து நம்ம விஜய் சார் பற்றி பேசுகிறோமோ, இந்த பக்கம் அஜித் சார் ஒரு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஒருத்தர் வந்து அவரோட பேஷன் நோக்கி போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து ஃபேன்ஸ் கையோ படங்கள் ஏதாவது குறைவாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு பதட்டமும் தயக்கமும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஜித் சார் ரேசிங் பேஷன் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். துணிவு பண்ணும்போது சார் சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஒரு முறை ஒரு பைக் எடுத்துகிட்டு போய் பாருங்கள், உங்களை நீங்கள் உணர்வீங்க. அதுவும் குறிப்பாக உங்களை யாருன்னே தெரியாத இடத்துக்கு பயணப்படுங்க, இன்னும் நிறையா உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு முறை எங்கேயோ சார் வந்து நார்த் சைடு எங்கேயோ தூரமாக, அதாவது மனிதர்கள் ரொம்ப கிராமத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கும்போது பசிச்சது. ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒருத்தர் கேட்டேன், எனக்கு பசிக்குது, கடை எதுவுமே இல்லை, பசிக்குதுன்னு கேட்டோன்னே வாங்க நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு முட்டையை உடைச்சி இது போட்டு ஒரு சின்ன ஒரு ரொட்டி அதுக்குள்ளே முட்டையை வச்சு கொடுத்தான். சாப்பிட்டுட்டு பணம் எடுத்து கொடுத்தேன். எதுக்குன்னு கேட்டாங்க. பணம் ஒரு பொருட்டே இல்லை, உன் பசிக்கு நான் கொடுத்தேன், அவ்வளோதான், கிளம்பு அப்படின்னா. மொழி தெரியாமல் வெறும் உணர்வுகளை மட்டுமே அந்த பயணம் நடந்தது. அப்போ தான் சொன்னார், நீங்கள் ஒரு பயணம் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த உலகம் என்ன, நீங்கள் யார், இந்த உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் ரேஸ்க்கு போயிருக்காரு அப்படின்றது அவருக்கு பிடிச்சதை அவர் செய்கிறாரு. இப்போ விஜய் சார் வந்து அவருக்கு பிடிச்சதை அவர் செய்யும்போது ஒவ்வொருத்தர் மனிதனுமே ஒவ்வொரு ஆத்மாவுமே அப்படி தான் இருக்கணும். என்னென்னா ஒரு சிலர் நம்ம கவனிப்போம், வயசாகி வருவாங்க நம்மக்கிட்ட வாய்ப்பு கேட்டு. என்ன அப்படின்னா, சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து நடிக்கணும்னு தான் ஆசை, குடும்ப சூழல், நான் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டேன், அப்புறம் கல்யாணம் ஆச்சு, இதாச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் சார் நான் எனக்கான என் ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா. அது அவங்க சூழல். இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அந்த ஆத்மா வந்து அவ்வளோ சந்தோஷப்படும். உள்ளே இருக்க ஆத்மாவை தான் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். இப்போ எனக்கு ஒரு பாயிண்டில் தோணுச்சு, போதும் அப்படின்னு நிறுத்துவோம் அப்படின்னு இப்போ ஒரு எண்ணம் வந்துட்டுருக்கு. அது எந்த மூமெண்ட்டில் போதும்னு முடிவு பண்ணுவோமோ அந்த மூமெண்ட்டில் அப்படியே நிறுத்துவோம். அது என்னென்னா அதை நோக்கிய ஒரு பயணம் தான். என்னென்னா எவ்வளோ வேகமாக ஓடுறோன்றது முக்கியம் இல்லை, எந்த இடத்துல நிறுத்துறோன்றது தான் முக்கியம். அது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அவங்கவுங்க செய்யும்போது அவங்க இன்னும் அழகாவாங்க. அஜித் சார் பேரழகு ஏற்கனவே அவர் இன்னும் அழகாக இருப்பார். விஜய் சார் அவரும் வந்து அற்புதமான அழகு மனுஷன், இன்னும் ஒரு பெரிய தளத்துக்கு வருவார். நிச்சயமாக அவர் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். அவருக்கு இந்த பிரபஞ்சம் பெரிய சக்தி கொடுக்கும். இப்போது திருமாணிக்கம் பார்க்கும்போது நல்லா ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது ஆஹா சூப்பர், அந்த அப்பா சாட்டை இந்த மாதிரி ஒரு ஜோனில் வந்து ஒரு நல்ல ஒரு லைட்டாக
அப்படி பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல டப்புன்னு வேற மாதிரி ஒரு த்ரில்லர் ஃபேக்டர் லைட்டா உள்ள கொண்டு இல்ல, வரும். ஒரு எளிமையான ஒரு படைப்பு தான். நடந்த ஒரு நிஜ சம்பவம். அதை இயக்குனர் வந்து என்கிட்ட சொன்னாரு. அந்த நிஜ சம்பவத்தை இவர் எப்படியெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு, அது இயக்குனர் கையில தான் இருந்தது. ரொம்ப புடிச்சிருந்தது. சரி வாங்க போலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பயங்கர இந்த த்ரில்லு இதெல்லாம் தாண்டி ஒரு எளிய மனிதனின் போராட்டம் தான். அது வந்து நம்மளே கூட ஃபேஸ் பண்ணியிருப்போம் நெறைய இடத்துல. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா நமக்கு பார்த்தா அந்த சீட் எட்ஜ்லயே உட்காந்துருப்போம். அந்த மாரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அமைஞ்சிருச்சு. நான் இப்போ 4 நாள் முன்னாடி தான் பார்த்தேன் படம். ரொம்ப பிடிச்சிருந்தது. சில பேர் பேசுறது வந்து எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுல ஒருத்தரா வந்து எனக்கு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நிறைய நன்றி. விஷயங்கள் இன்னைக்கு உங்க நன்றி. கூட பேசுறதுக்கான வாய்ப்புகள். நன்றி. தேங்க்யூ சார். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்லை குரு. பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.